குறும்புக்கார பூனைக்குட்டியும் ஞானமுள்ள நரியும். ஒரு அடர்ந்த காட்டில் புள்ளி என்ற குறும்புக்கார பூனைக்குட்டி வசித்து வந்தது. அது எப்போதும் மற்ற விலங்குகளை கேலி செய்தும் ஓடி ஒளிந்தும் விளையாடும். புள்ளிக்கு தன் அறிவை பற்றி ரொம்பவே கர்வம். ஒரு நாள் புள்ளி மான்களை பார்த்து, மான்களே, உங்களால் என் வேகத்துக்கு ஓட முடியுமா என்று சவால் விட்டது. மான் கூட்டமும் புள்ளியின் குறும்பு தெரியும் என்பதால் சவாலை ஏற்கவில்லை. புள்ளிக்கு மிகவும் சலிப்பாயிருந்தது. அதனால் அது காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்த நரி ஒன்றை கண்டது. அந்த நரி மிகவும் ஞானமுள்ளதாகவும் அமைதியுடனும் இருந்தது. புள்ளி நரியை பார்த்து, நரியாரே, நீங்கள் மிகவும் மெதுவாக இருக்கிறீர்கள். என்னுடன் ஒரு பந்தயம் வருகிறீர்களா என்று சிரித்துக்கொண்டே கேட்டது. நரி புன்னகைத்தது. ஓட்ட பந்தயமா? நல்லது. ஆனால் நான் ஒரு வித்தியாசமான பந்தயம் வைக்க விரும்புகிறேன். அது யார் அதிகம் யோசிக்கிறார் என்ற பந்தயம். புள்ளி ஆச்சரியத்துடன், யோசிப்பதா? அது எப்படி? நான் எதையும் வேகமாக கண்டுபிடிப்பேன் என்றது. நரி சொன்னது, சரி, இந்த பாதையில் ஒரு அழகான மஞ்சள் பூ இருக்கிறது. அதை பறிக்க செல்பவரே வெற்றியாளர். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த பூவை பறிக்கும் முன் நீங்கள் உங்கள் தலையை திருப்பி 10 முறை நண்பா என்று சொல்ல வேண்டும். புள்ளி உடனடியாக ஓடியது. அது பூவை பார்த்ததும் தன் தலையை வேகமாக திருப்பி நண்பா, நண்பா, நண்பா என்று எண்ணத் தொடங்கியது. ஆனால் அது 9வது முறை நண்பா என்று சொன்னபோது அது தடுமாறி விழுந்தது. அதனால் திரும்பவும் முதலிருந்து தொடங்க வேண்டியதாயிற்று. இதற்கிடையில் நரி மெதுவாக நடந்து வந்தது. பூவை பார்த்ததும் நரி அமைதியாக நின்றது. அது கண்களை மூடி தன் கழுத்தை திருப்பாமல் தலையை மட்டும் மெதுவாக திருப்பி மெதுவாக நண்பா என்று 10 முறை எண்ணியது. பிறகு சற்றும் சிரமப்படாமல் பூவை பறித்துவிட்டது. புள்ளி ஏமாற்றத்துடன் நரியை பார்த்தது. இது ஏமாற்று, நீங்கள் வேகமாக ஓடவே இல்லை என்றது. நரி அமைதியாக பூவை அதனிடம் கொடுத்துவிட்டு, புள்ளியே, வெற்றி என்பது வெறும் வேகத்தில் இல்லை, சரியான நேரத்தில் சரியான முறையில் சிந்திப்பதில் இருக்கிறது. நான் உன் சவாலை ஏற்று ஓடியிருந்தால் நிச்சயம் நீதான் வென்றிருப்பாய். ஆனால் இந்த யோசித்தல் பந்தயத்தில் நீ அவசரமாக செயல்பட்டாய் என்றது. புள்ளி தன் தவறை உணர்ந்து தலை குனிந்தது. அன்று முதல் புள்ளி குறும்பு செய்வதை குறைத்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யும் முன் நன்கு யோசித்து செய்ய ஆரம்பித்தது. நீதி, அவசர புத்தி ஆபத்துக்கு வழிவகுக்கும். எதையும் நிதானத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும்.